வந்து வண்டி ஓரம் கிட்டுங்கடா. என்னடா இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு கிளாஸ் ஏத்தி விடுறா. சார் கொஞ்சம் அம்மா பார்த்து வந்துடுறேன். என்ன கொல்லாம போக மாட்டானுங்க போல இருக்கு. சார் இப்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களே, லேட் ஆகும்னு சொல்லிட்டு போலான்னு வந்தா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி வா போலாம். சார் அங்க பாருங்க, ஒரு கார் திருட்டு முடி முடிக்குது. யார் சார் நீங்க? தொழிலதிபர் சண்முகம். இந்நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை? கார் ரிப்பேர் ஆகி போச்சு. அப்படியா? டிக்கியை கொஞ்சம் திறந்து காமிங்க. யோ, அந்த டிக்கி சாவி குடியா. திறக்க முடியலையா? ஆமா, திறக்க மாட்டேன். கொண்டா, நான் திறக்கிறேன். ஹலோ, ஜிந்தாவோட கையால் தப்பிச்சுதானா? அந்த கொலைகார பசங்க விடியற வரைக்கும் போக மாட்டானுங்க போல இருக்கு. அம்மா நான் பவசிங் வந்திருக்கேம்மா. அம்மா நான் பவசிங் வந்திருக்கேன். அம்மா நான் பவசிங். பகவத் சிங் சண்முகம் எங்க? ஹலோ, தொழிலதிபர் சண்முகம் தான் பேசுறேன். நாளைக்கு எங்க ஃபேக்டரிக்கு வந்து நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகே? எங்க சண்முகம்? நான் தான் சண்முகம். எங்க சண்முகம்? நான் தான் சண்முகம். எங்கடா சண்முகம்? நான் தான் சண்முகம்.
நான் சொன்னல இன்னும் நீ சுடுகாட்டுக்கு போகலையா? போன சார். எங்க அம்மாவை கொண்டதுக்காக உன்னை நான் இப்ப விசாரிக்க போறது இல்ல. உனக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? புது கட்சி தலைவர் கேடிஆருக்கும் உனக்கு என்ன உறவு? சின்னச்சாமி ஏன் தீ வச்சு கொளுத்த சொன்ன? சொல்லு சொல்லு. உனக்கு தெரியாது இல்ல? ஆஹா. இப்ப தெரிஞ்சிருக்கணுமே. அப்பீர்வம் குனிடா குனி. எதிர்கட்சி தலைவருக்காக ஒரு தொண்டை தீ குடிச்சு செத்தான்னு ஜனங்க கிட்ட சிம்பத்தி வர்றதுக்காக இதை செஞ்சிருக்கான் சார். அப்பீர்வம் குனிடா குனி. சொல்ல மாட்டேன். இவன் சொல்ல மாட்டான். இப்ப நிமிர்றான். சார் டேவிட் சார் வந்திருக்காங்க. இப்ப குனிடா. சிரிச்சியா? சஸ்பெண்ட் ஆர்டர் முடிஞ்சு இப்பதான் டியூட்டில ஜாயின் ஆகியிருக்கேன். முதல் லாக்அப் பண்ற நீயா இருந்துராத. குனிடா குனிடா. குனிஞ்சது போது போடா. நல்ல வேளை என்ன பார்க்க வந்தையா. அடிக்கடி லாக்அப்ல கைதிங்க செத்து போறான்னு கேள்விப்படுறமே, அதை இன்னைக்கு தான் அனுபவிச்சேன். இங்க பார், தாடைய பேத்துட்டான் பகவத்சிங். நம்ம ஆட்சிக்கு வந்தோம், போலீஸ் கையில துப்பாக்கியும் லத்தியும் கொடுக்க கூடாதுன்னு சட்டமே போடணும். அது சரி, கோர்ட்ல பாத்துக்கலான்னு விட்டு இருந்தீங்க, மொத்த ரகசியத்தையும் சொல்லி இருப்பேன். அப்புறம் சமூக விரோதின்ற பேர்ல நானும், தேச துரோகின்ற பேர்ல நீயும் கேடிஆரும் மொத்தமா கம்பி எண்ணி இருப்போம். ஜெயில நமக்கு கழிசோறு தான். நமக்கும் தீவிரவாதிக்கு இருக்க தொடர்பை பத்தி சொல்லல. என்கொயரி தான். எப்ப நீங்க ஜிந்தாவை சுட்டு பண்ணீங்களோ அப்பவே உங்க மேல எனக்கு முதல் சந்தேகம். எப்ப நீங்க சண்முகத்தை ஜாமீன்ல எடுக்க வக்கீலோட வந்தீங்களோ அப்ப உங்க மேல எனக்கு இரண்டாவது சந்தேகம். உங்களையும் சண்முகத்தையும் தனிமையில சந்திக்க வச்சா இந்த கேஸுக்கு தேவையான ஆதாரங்கள் ஏதாவது கிடைக்கும்னு தான் என் வீட்டுக்கு செக்யூரிட்டி தேவைன்னு சிஎம் மாதிரி உங்களுக்கு போன் பண்ண வச்சேன். ஆனா காவலுக்கு இருந்த 2 கான்ஸ்டபிளையும் சுட்டு கொண்டுட்டு சண்முகத்தை தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. நான் தோத்துட்டேன். இந்த நிமிஷமே நான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல தோத்துட்டேன். என்னை விட சுப்பீரியர் போஸ்ட்ல இருக்க நீங்களே ஒரு சமூக விரோதியை காப்பாற்ற முயற்சி செய்யறப்ப, ஆஃப்டர் ஆல் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், என்னால எப்படி சார் தடுத்து நிறுத்த முடியும்? இந்த நாட்டில் சமூக விரோதிகளும் தேச துரோகிகளும் காக்கி சட்டக்குள்ள இருக்க வரைக்கும் என்ன மாதிரி தேசத்தை நேசிக்கிற ஒருத்தனால் செயல்படவே முடியாது. நான் எத்தனை தடவை பிடிச்சு போட்டாலும் மறுபடியும் நீங்க தப்பிக்க வைக்க தான் போறீங்க. தோத்துட்டான் பகவத்சிங்கிறத விட செத்துட்டான் பகவத்சிங் இருக்கட்டும். தப்பி ஓடுறதான் ஓடுற, என்னை சுட்டு கொண்டுட்டு ஓடியா? என்னையா பாக்குற? நானே சொல்றேன், சுடியா என்ன? சுடு. இதுவும் கிட்டத்தட்ட உன் ஸ்டைல் தான். நீ எப்படி ஜிந்தாவை சுட்டு கொன்னியோ அதே மாதிரி தான்.
ஒரு அக்கிஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரே சுட்டுட்டு ஓடனா அவனை சும்மா விட்டுலாமா? அவனுக்கே இந்த முடிவுன்னா உனக்கு உன்ன மாதிரி ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்க அதிகாரிகள் தப்பு பண்ணும் போதெல்லாம் இந்த நாட்டுல தண்டிக்கப்படுறதா எனக்கு தெரியல. ஆனா இந்த பகவத்சிங்கோட தேசப்பற்றுக்கு முன்னால நீ கண்டிப்பா தண்டனை அடைஞ்சே தீரணும். கல்டா சட்டையா, கல்டா யூனிஃபார்ம். மண்டபத்துல பாம்பு இருக்கு, எல்லாரும் வெளியே ஓடிடுங்க.